எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த மே மாதம் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இதெல்லாம் சாதகமற்ற தன்மையில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 2 கிரகங்கள் ஓரளவுக்கு வலுவாக இருக்குது. அதனால சில முக்கியமான விஷயம் நடக்க போகுது, திருப்பவும் நடக்க போகுது. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் அஸ்வினி 4 நட்சத்திர பாதங்களையும், பரணி 4 நட்சத்திர பாதங்களையும், கார்த்திகை முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றிய முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து மாதம் முழுக்க நீசமாக இருந்தாலும் கூட முதல் பகுதியில் சூரியன் ராசிக்குள்ள உச்சமாக இருக்கிறது சிறப்பு தான். பொதுவாக சூரியன் வந்து ராசிக்குள்ள உச்சமாகும் போது 5ஆம் அதிபதி ராசிக்குள்ள உச்சமாகும் போது நிறைய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. அதிர்ஷ்டத்தின் மூலமாக சில நல்ல விஷயங்கள், சில மனசுக்கு இனிமையான சில நிகழ்வுகள் வாழ்க்கை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் எதுவெல்லாம் தள்ளி போய் கொண்டிருந்தோ அதெல்லாம் தற்போது விரைவாக நடந்து முடியும். தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையிலேருந்து விலக உடனே சொல்லலாம், ஓப்பனா சொல்லணும்னா. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னை புத்தி கூர்மையால சாதிக்கின்ற ஒரு தன்மையை வந்து இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டீங்க, ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முயற்சி பண்ணி அது சரியா நடக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அத்தகைய விஷயம் நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணும்போது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து ராசிக்குள்ள இருக்கிறதுனால அரசு சார்ந்த வழியில சில முன்னேற்றங்கள், அரசின் ஆதாயங்கள் முழுமையாக அவரோட வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 5ஆம் அதிபதியாகவும் அவரே வந்து உச்சமாகறதுனால திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் காலதாமதமாய் கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக தற்போது கிடைக்கும். அப்ப மாத்துரிய முதல் பகுதியில 5ஆம் சொல்லப்படக்கூடிய ஒரு வலுவா இருக்கார், 2வது பகுதியில பாக்கியாதிபதி வலுவா இருக்கார். சரிங்களா? என்ன இருந்தாலும் சரிங்க, இந்த காலகட்டங்கள் உள்ளுக்கு பேலன்ஸா அவரோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகின்ற சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக இந்த குருவும் சரி சூரியனும் சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உறுதுணையா இருக்கும். சரிங்களா? புத்திர பிராப்தம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பிள்ளைகளை நினைத்து இருக்கக்கூடிய கவலைகள் தற்போது விலகும். அவருடைய எதிர்காலம் நல்லாக இருக்கும். அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய மாத வருமானத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும். என்னதான் இன்னொரு பக்கம் வந்து 7 சனி ஆரம்பித்தாலும் கூட 7 சனி ஆரம்பிச்ச உடனே கஷ்டத்தை கொடுக்காதீங்க, பிரச்சனையை கொடுக்காதீங்க, பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? அதுல இந்த 7 சனியில முதல் 2.5 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளை தான் கொடுக்கும். சரிங்களா? அதுவும் சுப செலவுகள், குருவோட வீட்டில் இருக்கலாம் சுப செலவுகள், சுப விரயங்களை தான் வந்து இந்த சனி பகவான் கொடுக்க போறார். ஆனா மற்றபடி பெரிதளவுக்கு பெரிய கெடுதல்களை ஒன்றும் செய்ய போறது கிடையாது. ஆனா 2027க்கு பிறகு வரக்கூடிய ஜென்ம சனி தான் வந்து மேஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். பட் ஆனா இந்த 7 சனியினுடைய முதல் பகுதியான விரய சனி உனக்கு பெரிதளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அதை நினைச்சு பெருசா நீங்க கவலை கொள்ளவும் தேவையில்லை. அதே மாதிரி 7 சனி எல்லோருக்குமே பாதிப்பையும் கொடுக்காதுங்க, அது தெளிவா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனி கெடுக்க மாட்டார். சரிங்களா? சில ஜாதகங்கள்ல சந்திரன் பலம் இழந்து ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் பலம் இழந்து இருக்கும்போது மட்டுமே, தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டுமே அந்த 7 சனியில பாதிப்புகள் ஆனது இருக்கும். மற்றபடி மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு 7 சனி நடந்தாலும் கூட ஒரு சாதாரண ஒரு காலகட்டமாக அது வந்து கடந்து போகும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால அதை நினைச்சு பெருசா கவலை கொள்ள தேவையில்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த கேள்வியை. ஸோ ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் சொன்னேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே நீசம் பெற்ற தன்மையில தான் இருக்கார். சரிங்களா? 2ஆம் இடத்துல குரு பகவான் மாற்றிய முதல் போல இருக்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்களை வெற்றியை கொடுக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு முடிவுகளை எடுக்க வைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
உங்களோட அறிவை நீங்க பெருகிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு போயிட்டு அல்லது வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்காக நீங்க ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்க போறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும், நிச்சயமா உறுதுணையா இருக்கும். ரெண்டாவது, ராசிக்கு 3ஆம் அதிபதி ராசியில உட்கார்றார். அப்போ சகோதரம் சார்ந்த வழியில, ரத்த பந்தம் சார்ந்த வழியில இருந்து வந்த தேவையற்ற மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், அந்த 2 பேருக்கும் அந்த இணக்கமற்ற ஒரு சூழ்நிலை தற்போது மாறும். ஓரளவுக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சரிங்களா? நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க இறங்கி உண்மையா நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புகழை சம்பாதிப்பீங்க. சரிங்களா? பெயரை சம்பாதிப்பீங்க. இதனால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களை நினைச்சு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களை வந்து ஒதுக்குனவங்க, உங்களை கேர்லெஸ்ஸா நினைச்சவங்க எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உறவுகளுக்கிடையே இருந்து வந்த பிரிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள், அதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வழக்குகள், வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த வழக்குகள் தற்போது வெற்றி பெறும். இந்த ஜாமீன் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் தற்போது. சரிங்களா? ரெண்டாவது, செவ்வாய் 4ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே நீசம் தான். செவ்வாய் நீசமா இருந்தாலும் கூட 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுவா இருக்கிறதுனால ராசிநாதனே பலம் இழந்து போயிருந்தாலும் இவங்க 2 பேருமே அந்த ஜாதகத்தை தூக்கி நிறுத்துவாங்க. சரிங்களா? அதனால வந்து பெருசா கவலை கொள்ளாதீங்க. என்ன ஒண்ணு, செவ்வாய் 4ஆம் இடத்துல நீசமா வரனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் இயக்கும் போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சொத்து பத்துக்கள் ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருக்குன்னா இந்த மாதம் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் தள்ளி போடுங்க. சரிங்களா? அதற்கடுத்து தாயாரினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லா இருக்கும். அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி தாயார் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில சில சாதகமற்ற விஷயம்லாம் கொஞ்சம் கொடுப்பார் இந்த செவ்வாய். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கேது வருவாருங்க இந்த மாசம் 2வது பகுதியில். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி, எல்லாமே கிட்ட கிட்ட வருது. சரிங்களா? ஸோ இந்த குரு பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, மேஷத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? 2மே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. வாழ்க்கையில இதனால் வரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்க பட்டீங்களோ, எதுக்காகலாம் நீங்க இயங்கிக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த ஏக்கங்களை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்கின்ற வகையில தான் இந்த ராகு கேது பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி வரப்போகுது அப்படியே சொல்லலாம். நல்லபடியா பயன்படுத்திங்க தான் சொல்லுவோம். அதே மாதிரி கேது வந்து 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட ராகு லாபத்துக்கு வர்றது நிச்சயமாக நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்வார். இந்த ராகு வந்து குரு பார்வையில் இருக்கிற ராகு வந்து விபரீத ராஜயோகத்தையும் அபரிவிதமான ஒரு அசுர வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ராகு கேது பயிற்சி பலன்களை பத்தி நம்ம விரைவில் வந்து கூடிய வரையில் வீடியோ போடுறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துல வீடியோ வந்து வெளியே வந்துருங்க. சரிங்களா? ஸோ இதுல 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த கேது என்ன பண்ணுவார், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார், ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார், கோவில்களுக்கு தொண்டு செய்கின்ற தன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி நீங்க எதன் மீதெல்லாம் அதிகமான ஆசைகள், அதிகமான பற்றுகள் வைத்திருந்தீங்களோ அதனுடைய உண்மையான முகங்களை காமிக்க வைப்பார் இந்த கேது அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைவு பெற்று உச்சமாகி இருக்கிறார். இந்த மாதம் முழுக்கவே சுக்கிரன் உச்சம்தான். பிளஸ் குரு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அப்ப திருமணத்துக்கான முயற்சிகள் இந்த மாதம் நீங்க செய்யலாம்னு கேட்டா கண்டிப்பாக செய்யலாம். தாராளமாக திருமணம் செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த காதல் வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? பெரிதளவுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நண்பர்களால் ஒரு சில ஆதாயங்கள், நண்பர்களால் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வாழ்க்கை துணையார் மூலமாக ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பினான்சியலாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதற்கடுத்து 8ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய், அவரே வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல நீசம். நான் சொன்ன மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதற்கடுத்து ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பாக்கியத்தை பார்ப்பார் இந்த மாத்திய 2வது பகுதியில். பொதுவாக பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கின்ற தன்மையை கொடுக்கும். ஓரளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டு போயிடுவீங்க. பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே போகும். சரிங்களா? பெரிதளவுக்கு கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு கொண்டு போயிடுவீங்க. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெரும்பாலும் மேஷத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு பொருள் தேடுறதுக்காகவோ அல்லது பணம் சார்ந்த விஷயத்துக்காகவோ நீங்க வந்து வெளிநாடோ வெளிமாநிலத்துக்கு போய் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, நல்லாவே வருவீங்க. சரிங்களா? அதனால வந்து யாரெல்லாம், ஏன்னா 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார்.
அப்போ பொருள் தேடுறதுக்காக நீங்க வந்து பிறந்த இடத்த விட்டு நீங்க வெளியே போகும்போது நிச்சயமாக வாழ்க்கையில ஷைன் ஆக முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா மே 13 விடியற்காலை 2:30 மணி முதல் மே மாதம் 15ஆம் தேதி மதியானம் 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. பொதுவாக சந்திராஷ்டிரம் அன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. ஏன்னா கடகத்துல செவ்வாய் நீசம், அதே மாதிரி 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சந்திராஷ்டிரம் அன்னைக்கு சந்திரனும் நீசம் ஆவார். ராசி அதிபதியும் நீசம், சந்திரனும் நீசம், மனோகாரகனும் நீசம். அப்போ எந்த ஒரு முடிவும் ஒழுங்கா எடுக்க முடியாது, தெளிவா இருக்க மாட்டீங்க, யோசிச்சு அதாவது எதையுமே பாத்தீங்கன்னா குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதிகமா மன தடுமாற்றங்கள் உள்ள நாட்கள் இந்த நாட்களானது இருக்கும். இப்போ முடிஞ்சிருக்கும் மேஷத்துல பிறந்தவங்க இந்த நாட்களை தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். குறிப்பா முக்கியமான விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இந்த நாட்களை நீங்க சரியா பயன்படுத்திக்குங்க. முக்கியமா இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்கள் மூக்க நுழைக்காது. இருக்கிறது என்னமோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து கீப் அப் பண்ணும்போது பிரச்சனை வராது. தேவையில்லாம புதுசா ஒண்ணு பண்ணும்போது மட்டுமே பிரச்சனையை கொடுக்கும் இந்த சந்திராஷ்டிரம் சொல்லலாம். சரிங்களா? அதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்களை தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும்னே சொல்லுவேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.